மதி எந்தவிதமான பயமும் இல்லாமல் நேராக காவல் நிலையத்துக்குள் நடந்து வந்திருந்தாள். அங்கே அதிகாரி இருக்கையில் அமர்ந்திருந்த சுரேஷை நேருக்கு நேர் பார்த்தவுடன், என் கணவர் மீது நான் புகார் கொடுக்க வேண்டும் என்று மிகவும் தைரியமாக கூறினாள். அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடன் சுரேஷின் முகமே மாறிப்போனது. ஏற்கனவே மதியை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அவனுக்கு இப்போது அவள் தன்னிடமே வந்து புகார் கொடுக்கப் போகிறாள் என்ற விஷயம் கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. என்ன புகார் என்று கடுமையாக கேட்டான். அதற்கு மதி அமைதியாக, என்னுடைய கணவர் என்னை மிரட்டுகிறார், என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார், தொடர்ந்து தொந்தரவு செய்து வருகிறார், அதனால்தான் நான் சட்டப்படி புகார் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று கூறினாள். அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக இருந்தாலும் அதில் இருந்த உறுதி சுரேஷை இன்னும் எரிச்சல் அடைய வைத்தது. அவன் அதிகாரத்தின் குரலில் பேச முயன்றாலும் மதி எந்த இடத்திலும் தளரவில்லை. எனக்கு நீதி வேண்டும், நீங்கள் நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்களா இல்லையா என்று நேரடியாக கேள்வி எழுப்பினாள். சுரேஷ் உடனே வேறு வழியில் அவளை சமாதானப்படுத்த முயன்றான். உனக்கு உன் கணவருடன் வாழ விருப்பம் இல்லையென்றால் விவாகரத்து வாங்கிக் கொண்டு போய்விடு, அதற்காக ஏன் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டான். ஆனால் அதற்கும் மதி தயக்கமின்றி பதில் கொடுத்தாள். நான் விருப்பப்பட்டு இந்த திருமணம் செய்திருந்தால் நீங்க சொல்ற மாதிரி விவாகரத்து பற்றி நான் யோசித்திருப்பேன். ஆனா இந்த திருமணமே என் விருப்பமில்லாமல் நடந்தது. அதற்காக நான் எதற்காக ஓடிப்போய் விவாகரத்து கேட்க வேண்டும்? நான் இங்கே வந்தது என் கணவர் என்னை மிரட்டியதற்காக, அதற்கான நடவடிக்கை வேண்டும் என்பதற்காக. விவாகரத்து வேண்டுமென்றால் நான் நேராக நீதிமன்றத்துக்கே போயிருப்பேன், உங்களிடம் வந்திருக்க மாட்டேன் என்று கூறினாள். அவளுடைய வார்த்தைகளில் இருந்த தெளிவும் தன்னம்பிக்கையும் சுரேஷை பதற வைத்தது. அவளை எளிதாக பயமுறுத்த முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஒரு நிமிடம் யோசித்த சுரேஷ் வெளியே வந்து தனது மாமா தங்கராஜுக்கு அழைப்பு வைத்தான். மாமா, மதி இங்கே வந்திருக்கிறாள் என்றான். எதற்காக என்று தங்கராஜ் கேட்டார். என் மீது புகார் கொடுக்க என்று சுரேஷ் சொன்னதும் அங்கே சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு தங்கராஜ் மிகவும் நிதானமாக ஏதோ ஒரு திட்டத்தை கூறினார். அந்த திட்டத்தை கேட்டவுடன் சுரேஷின் முகத்தில் ஒரு வித்தியாசமான புன்னகை தோன்றியது. உடனே போனை வைத்துவிட்டு மீண்டும் உள்ளே வந்தான். இனிமேல் மதியின் புகாரை ஏற்றுக்கொள்ளாமல் அவளையே சிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். மீண்டும் உள்ளே வந்த சுரேஷ், உன் பெயர் என்ன? என்ன வேலை செய்கிறாய்? எங்கிருந்து வருகிறாய் என்று சாதாரணமாக விசாரிக்க ஆரம்பித்தான். மதி தனது பெயரையும் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிவதையும் கூறினாள். அதோடு தனது வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களையும் சொல்ல முயன்றாள். ஆனால் உடனே சுரேஷ் அவளை நிறுத்திவிட்டு, நான் உன்னுடைய குடும்பக் கதையை கேட்கவில்லை, விவரங்கள் மட்டும் சொல்லு என்று கடுமையாக கூறினான். பிறகு நீ கொடுக்க வேண்டிய புகாரை ரைட்டரிடம் கொடு, பிறகு பார்க்கலாம் என்று கூறி அவளை தள்ளி போட முயன்றான். ஆனால் மதி தொடர்ந்து, எனக்கு உடனடி நடவடிக்கை வேண்டும், என்னை மிரட்டியிருக்கிறார்கள் என்று வலியுறுத்தினாள். அந்த நேரத்தில்தான் சுரேஷ் தன்னுடைய உண்மையான திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தான். உன் புகார் இருக்கட்டும், உன் மேலேயே ஏற்கனவே ஒரு புகார் வந்திருக்கிறது என்று கூறினான். அதைக் கேட்ட மதி ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன புகார் என்று கேட்டாள். உடனே சுரேஷ், உன் மாமியார் வீட்டில் உள்ளவர்களை நீ மரியாதை இல்லாமல் நடத்தினாய், கடுமையாக பேசினாய், அதனால் உன் மாமியாருக்கு நெஞ்சுவலி வந்தது, அவர்களை மனரீதியாக பாதித்தாய், அதற்காக உன் மீது புகார் வந்திருக்கிறது என்று கூறினான். மதி சிரித்தபடியே, அப்படியா? சரி, அந்த புகாரின் அடிப்படையில் என்னை விசாரியுங்கள், நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்றாள். அவள் பயப்படுவாள் என்று நினைத்த சுரேஷுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நீ மன்னிப்பு கேட்டுவிட்டால் இந்த பிரச்சனை இங்கேயே முடிந்துவிடும் என்று சுரேஷ் கூறினான். ஆனால் மதி உடனே,
நான் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்பேன். ஆனால் நான் செய்யாத தவறுக்கு ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். என்னை பயமுறுத்தி எதையும் வாங்க முடியாது என்று கூறினாள். அந்த பதில் சுரேஷை இன்னும் கோபப்படுத்தியது. அவன் திட்டம் தோல்வியடைந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் தங்கராஜிடம் கூறியபோது, அவளை எப்படியாவது அடக்க வேண்டும், அவள் திமிரை குறைக்க வேண்டும் என்று தங்கராஜ் தூண்டிவிட்டார். இதற்கிடையில் மதி ஏற்கனவே அனைத்து முன்னெச்சரிக்கைகளையும் எடுத்திருந்தாள். தனியாக காவல் நிலையத்திற்கு வந்திருந்தாலும் அவளுடைய தந்தையும் ஒரு வழக்கறிஞரும் அருகிலேயே இருந்தனர். தேவையான நேரத்தில் அவர்கள் உள்ளே வந்தனர். சுரேஷ் மதியை கைது செய்வது போன்ற சூழ்நிலையை உருவாக்க முயன்றபோது உடனே அந்த வழக்கறிஞர் தலையிட்டார். புகார் நகலை காட்டுங்கள் என்று கேட்டார். அந்த கேள்விக்கே சுரேஷிடம் பதில் இல்லை. ஏனெனில் எந்த எழுத்து மூல புகாரும் இல்லை. எல்லாமே வாய்வழி நாடகம் மட்டுமே. அடுத்த நாள் வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் மதி, இன்னொரு பக்கம் சுரேஷ் நின்றனர். நீதிபதி இருவரையும் பார்த்து நடந்த விஷயத்தை விளக்குமாறு கூறினார். உடனே மதியின் தரப்பில் இருந்த வழக்கறிஞர், ஒரு பெண் பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையம் சென்றிருக்கிறார். ஆனால் அவரது புகாரை ஏற்காமல் அவரையே குற்றவாளியாக மாற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று கூறினார். நீதிமன்றம் முழுவதும் அமைதியாகியது. அனைவரின் பார்வையும் சுரேஷை நோக்கி திரும்பியது. சுரேஷ் தன்னை காப்பாற்ற முயன்றான். அவள் மீது ஏற்கனவே புகார் இருந்தது, அதனால்தான் விசாரித்தேன் என்றான். உடனே நீதிபதி, அந்த புகாரின் நகல் எங்கே என்று கேட்டார். சுரேஷ் தடுமாறினான். எந்த ஆவணமும் இல்லை, எந்த சான்றும் இல்லை. வெறும் குடும்ப உறுப்பினர்கள் கூறிய குற்றச்சாட்டை வைத்து அவன் ஒரு பெண்ணை மிரட்டியிருந்தான். அது நீதிமன்றத்தில் வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த நேரத்தில் சுரேஷின் முகத்தில் இருந்த நம்பிக்கை முற்றிலும் உடைந்து போயிருந்தது. பிறகு மதி தரப்பில் இருந்து கேள்விகள் தொடங்கின. உங்கள் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்தபோது வீட்டில் வேறு யாரும் இல்லையா என்று கேட்டனர். சுரேஷ், அப்பா இருந்தார், அண்ணன் இருந்தார் என்றான். அவர்கள் யாராவது மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்களா என்று கேட்டபோது, இல்லை என்றான். அப்படியென்றால் அந்த பொறுப்பு மட்டும் மதியுடையதா என்று வழக்கறிஞர் கேட்டார். அதற்கு சுரேஷால் பதில் சொல்ல முடியவில்லை. நீதிபதியும் அதை கவனித்தார். குடும்பத்தில் இருந்த மற்றவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அனைத்துக்கும் மதியை மட்டும் காரணம் கூறுவது நியாயமில்லை என்பது தெளிவாகியது. அதன் பிறகு மதி தனது தரப்பை விளக்கினாள். ஒரு சிறிய டம்ளர் சம்பவத்தை காரணமாக்கி என்னுடைய குடும்பத்தையே அவமானப்படுத்தினார்கள். நான் சுயமரியாதைக்காக ஒரு கேள்வி கேட்டேன். அதற்காக என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். நான் ஒரு மனிதர், பொம்மை அல்ல. விருப்பம் இருக்கும்போது அழைத்து கொண்டு வந்து, விருப்பம் இல்லாத போது வெளியே தள்ளிவிட முடியாது என்று கூறினாள். அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நீதிமன்றத்தில் இருந்தவர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நீதிபதி முழு விவரங்களையும் கேட்ட பிறகு காவல் நிலையத்தில் நடந்த செயல்முறைகள் பற்றியும் விசாரித்தார். அப்போது அங்கிருந்த கண்காணிப்பு, கேமரா பதிவுகள் பற்றிய தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அதில் மதியின் புகார் முறையாக பதிவு செய்யப்படாமல் இருந்ததும், அவளை மனரீதியாக அழுத்தம் கொடுத்து மன்னிப்பு கேட்க வைக்க முயற்சி செய்ததும் வெளிச்சத்திற்கு வந்தது. இது மிகவும் கடுமையான விஷயமாக கருதப்பட்டது. ஒரு காவல் அதிகாரி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. சுரேஷ் அந்த நேரத்தில் முற்றிலும் சிக்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஆதரவாக பேச வந்த குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாகிவிட்டனர். ஏனெனில் எந்த குற்றச்சாட்டுக்கும் உறுதியான ஆதாரம் இல்லை. மாறாக மதியின் மீது நடந்த அநியாயங்களுக்கான ஆதாரங்கள் மட்டுமே இருந்தன. தங்கராஜ், ராஜலட்சுமி மற்றும் மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நின்றனர். அவர்கள் திட்டமிட்ட அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டது. இறுதியில் நீதிபதி தீர்ப்பை வழங்கினார். புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்ணின் உரிமையை பறித்து அவரையே குற்றவாளியாக மாற்ற முயற்சி செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்.
உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் செயல்பட்டதற்காக காவல் அதிகாரி சுரேஷ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று கூறினார். அந்த வார்த்தைகள் நீதிமன்றம் முழுவதும் ஒலித்தன. சுரேஷின் முகம் குனிந்தது. அவன் எதிர்பார்த்த வெற்றி முற்றிலும் தோல்வியாக மாறியது. அதோடு மட்டுமல்லாமல் நீதிபதி மதியை நோக்கியும் பேசினார். ஒரு பெண் தனது சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்பது தவறு அல்ல. குடும்ப வாழ்க்கை என்ற பெயரில் யாரும் அவளுடைய மரியாதையை பறிக்க முடியாது. எந்த வீட்டிலும் பரஸ்பர மரியாதை இருக்க வேண்டும் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் மதிக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுத்தன. நீண்ட நாட்களாக தனியாக போராடிய அவளுக்கு இறுதியாக சட்டம் தனது பக்கம் இருப்பதை உணர முடிந்தது. நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்தபோது மதி முன்பை விட இன்னும் உறுதியான பெண்ணாக மாறியிருந்தாள். அவளை அவமானப்படுத்த நினைத்தவர்கள் தோல்வியடைந்திருந்தார்கள். உண்மையை மறைக்க முயன்றவர்கள் வெளிச்சத்தில் நின்றிருந்தார்கள். சுயமரியாதைக்காக போராடிய ஒரு பெண்ணின் குரல் இறுதியில் நீதியின் குரலாக மாறியிருந்தது. அந்த நாள் மதிவென்ற நாள் மட்டுமல்ல, அநியாயத்திற்கு எதிராக தைரியமாக நிற்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு நம்பிக்கையான நாளாகவும் மாறியது. அவள் அமைதியாக நடந்து சென்றாலும் அவளுடைய வெற்றி பலருடைய மனதில் ஒரு பெரிய பாடமாக பதிந்தது. இனிமேல் யாரும் அவளை எளிதாக பயமுறுத்த முடியாது என்ற நம்பிக்கையுடன் தனது அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி அவள் தன்னம்பிக்கையோடு முன்னேறினாள்.